ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணக்கூடிய ஒரு காப்பி பொடி ரெசிபி தாங்க. அது என்னென்னா சுக்கு காப்பி பொடி ரெசிபி தாங்க. இது நல்லா ஹெல்த்தியான ஒரு காப்பி பொடி தாங்க. இது நல்லா ஹெல்த்தியாக ஒரு நாளைக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய சுக்கு காப்பி பொடி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. சிம்பிளான ரெசிபிஸ் தான். எல்லா வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சுக்கு காப்பிக்கு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பேன் சூடாகிடுச்சுங்க. இல்லை நான் ஒரு கப் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே தாங்க நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தீயை கூட்டி வச்சு போனோன்னா சிலப்போ கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நமக்கு சுக்கு காப்பிக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கு தான் 10 ஏலக்காய், 5-6 குருமிளகு. இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னும் நமக்கு இது லேசாக சூடாகி வந்தாலும் போதும். சிம்மில் வச்சே தாங்க நம்ம இதை பண்ணணும். நமக்கு இது ட்ரை ரோஸ்ட் ஆன உடனே நல்லா கமகமன்னு மணக்குங்க மல்லி. அதுதான் நமக்கு இது மல்லி ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு மல்லி ஈக்குவலாக ட்ரை ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ மல்லி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி கிடச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே நமக்கு அப்படி லேசாக சுடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நான் இதே பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுக்கு நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம முழுசாக போட்டால் சிலப்போ மிக்சியில் அரைப்படாது. அதனால தான் நான் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி மல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி தாங்க இதையே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த சுக்கையும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறவும் நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது நல்லா ஆறி வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரு இந்த மாதிரி தண்ணி பதம் ஒன்றுமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணும்னு. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது. கொஞ்சம் நரங்கிற பதத்துக்கு நம்ம அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு இப்போதைக்கு நம்ம மாற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு சூடு தன்மை இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஒரு 5 நிமிஷம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னும் இதோட சூடு தன்மை போன விட்டு நம்ம என்னால் ஒரு பாட்டில்லையோ இல்லை ஏர் கண்டெய்னர் இருந்தாலும் நீங்கள் அதுலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடு ஆறவும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னாலும் இந்த மாதிரி பாட்டில் இருந்தாலும் இல்லை என்னாலும் ஒரு ஏர் டைட்டர் கண்டெய்னர்லையோ மாற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு சுக்கு காப்பி பொடி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.